நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேர் மீதும் தற்பொழுது பல வழக்குகள் பதிந்து வரப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக மயிலாடுதுறையில் வேட்பாளராக களம் இறங்கிய சகோதரி காளியம்மாள் அவர்கள் மீது பல வழக்குகள் தற்பொழுது காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல தம்பி தங்கைகள் மீதும் தேவையில்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருவதாக தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது கூட ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதற்கு நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், மாஃபிங் செய்கிறீர்கள் போன்ற பல விஷயங்களை செய்கிறீர்கள் என்றும் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாது கஞ்சா விற்பதை விட கருவாடு விற்பது அவ்வளவு கேவலமானதா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பினார். இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வரும் இந்த ஒரு சூழலில் மீண்டும் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருவர் மீது 5 லட்சம் லஞ்சமாக வாங்கினார் என்ற ஒரு கேஸை போட்டுள்ளனர் காவல்துறையினர். தற்பொழுது இது மிக வேகமாக பரவி வருகிறது. இதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல்வேறு கண்டனங்களையும் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது.